ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். நாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த நேரத்தில் ஈரானின் தெஹ்ரானில் இன்னும் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. துபாயில் ஹோட்டல்ஸ் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பஹ்ரைனில் அமெரிக்காவின் கப்பற்படை ஹெட் குவார்ட்டர்ஸ் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அபுதாபியில் ஒரு மனிதன் ஏவுகணை டெப்ரிஸில் உயிரிழந்திருக்கான். குவைத் ஏர்போர்ட்ஸு வெடிப்பு. தோஹா கத்தாரின் ஸ்கைல மிசைல்ஸ் இன்டர்செப்ட் ஆகுது. இதெல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் நடக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 1 இந்த தேதியை குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு புதிய வரலாறு ஆரம்பிச்சிருக்கு. அயத்தொல்லா அலி கமினி, ஈரானின் சுப்ரீம் லீடர், வயது 86, 44 வருடம் ஈரானை ஆண்டவன். இன்னைக்கு அவர் இல்லை. ஈரான் ஸ்டேட் மீடியா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவருடைய மகள், அவருடைய மருமகன், பேரன் உட்பட மொத்த குடும்பமுமே ஒரே நொடியில இல்லாம போச்சு. எல்லாருமே ஒரு வீட்டுல ஈரானின் 30 தலைவர்களோட ஒரே இடத்துல இருந்து ஒரே கேம்பஸ்ல ஒரு கல்லு கூட முழுசா பார்க்க முடியாத அளவுக்கு தாக்கி அழிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி அங்க முடியலை. இது இன்னும் தொடருது. இன்னும் வேகமாக, இன்னும் பயங்கரமாக நிறைய விஷயங்கள் இருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் புது அப்டேட்ஸ் வருது. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். நேற்று காலையில் ஈரானில் வழக்கமான ஒரு வேலை நாள். கோடிக்கணக்கான மக்கள் ஆஃபீஸ் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க. பெண் குழந்தைகள் ஸ்கூலில் பொதுவாக தூங்குற மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்த நேரம் காலையில் 9:30-10 மணி நேரம். ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது, பல எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஒரே நேரத்தில். தெஹ்ரான், வெஸ்டர்ன் தெஹ்ரான், சதர்ன் தெஹ்ரான், ஊராக ஆல்மோஸ்ட் 25 ஸ்டேட்ஸ் ஈரான் முழுவதுமாக ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டிருக்கு. 500 மிலிட்டரி டார்கெட்ஸ் ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டிருக்கு. இது யார் பண்ணது? அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து. இஸ்ரேல் இதுக்கு வச்ச பேரு ஆபரேஷன் ரோரிங் லயன். அமெரிக்கா இதுக்கு வச்ச பேரு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. ஒரே இலக்கு, ஒரே நேரம், ஒரே நாள். ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறாரு. தி ஹவர் ஆஃப் யுவர் ஃப்ரீடம் இஸ் அட் ஹேண்ட். ஈரான் மக்களுக்கு நேரடியாக நத்தனியாக சொல்றாரு, காஸ்ட் ஆஃப் த யோக் ஆஃப் டைரனி இஸ் ஓவர், ரெஜீம் சேஞ்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு வெளிப்படையாக. ஆனால் இங்க ஒரு விஷயம் நாம நேர்மையாக பார்க்கணும். இந்த ஸ்ட்ரைக்ஸுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? Thursday சுவிட்சர்லாந்தில் ஈரான் யுஎஸ் நியூக்ளியர் டாக்ஸ் நடந்தது. ஓமன் மீடியேட்டராக இருந்தது. ஓமனுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஃப்ரைடே நேரடியாக வாஷிங்டன் டிசி போய் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸை ஒயிட் ஹவுஸில் சந்திக்கிறாரு. இந்த வார் வேண்டாம், ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னு கெஞ்சுறாரு. ஈரான் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தது. என்ன தெரியுமா? We will never stop stockpiling enriched uranium அப்படின்னு ஓமன் சொன்னது. அந்த Thursday கான்வர்சேஷன் முடிந்து மிகப்பெரிய ஒரு ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னு வெளியே பேசுறாங்க. ஆனா சாட்டர்டே காலையில மிசைல்ஸ் 48 மணி நேரம் கூட ஆகல, அவ்வளவுதான் கேப். ஒரு யூஎஸ் அபிஷியல் ஏற்கனவே ஈரான் ஒரு ப்ரீஎம்ப்டிவ் மிசைல் ஸ்ட்ரைக் பிளான் பண்றதாக இன்டெலிஜென்ஸ் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லுது. ட்ரம்ப் அதை பார்த்ததுமே he was forced to act அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. யார் உண்மை சொல்றாங்கன்னு தெரியல, ஆனா நடந்து இருக்கு. இப்போ கமீனிய அவங்க எப்படி கொன்னாங்க தெரியுமா? தெஹ்ரான்ல பாசிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுதான் கமீனியோடைய அபிஷியல் காம்பவுண்ட். ஒரே நேரத்தில் 7 மிசைல்ஸ் சேர்ந்து விழுந்திருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமீர் நஸ்ரதேஹா கொல்லப்பட்டிருக்கிறார். ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கமாண்டர் முகமது பக்பூர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரே நேரத்தில் ஒரே நாட்டோட சுப்ரீம் லீடர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், மிலிட்டரி கமாண்டர் 3 பேரும் இல்லாம போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நாட்டோடைய என்டையர் டாப் லீடர்ஷிப்பை ஒரே நாளில் எலிமினேட் பண்றது. தி செயின் ஆஃப் கமாண்ட் இஸ் கம்ப்ளீட்லி broken. வரலாற்றில் இப்படி நடந்தது கிடையாது. ஆனா இதுல மிகவும் ஹார்ட் பிரேக்கிங் ஒரு நியூஸ். மினாப் சிட்டியில் சதர்ன் ஈரான்ல ஹார்மோஸ்கான் ப்ராவின்ஸ்ல அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, ஷாஜாரே தயபே பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு. பெண் குழந்தைகள் காலையில் படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் 170 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு மிசைல் விழுந்திருக்கு. விழுந்த அந்த நேரத்திலேயே 108 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் இது மாதிரி இடங்களை ஒரு தலைவருடைய வீட்டு பக்கத்தில் வச்சிருக்கிறதுடைய காரணம் என்ன தெரியுமா? யாருமே அந்த கட்டிடத்தை தாக்கக்கூடாது அப்படின்னு. 108 குழந்தைகள் இறந்திருக்காங்க, 90 பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் ரபிள்ல கிடக்குறாங்க. ஒரு வாரில் குழந்தைகள் இறக்குறது யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. ஈரான் எப்படி இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்கு பாருங்க. கமீனியுடைய டெத் கன்ஃபார்ம் ஆனதும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. வரலாற்றில் இதுவரையும் யாருமே பார்க்காத அளவுக்கு மோஸ்ட் ஃபெரோஷியஸ் அஃபென்சிவ் ஆபரேஷன் இன் த ஹிஸ்டரி ஆஃப் த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக். திஸ் ஆபரேஷன் வில் கண்டினியூ ரிலன்லெஸ்லி until the enemy is decisively defeated. All US assets throughout the region
ஆர் லெஜிட்டிமேட் டார்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் வேர்ட்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், தே மீன் இட். ஏன்னா அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் பாருங்கள், என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். பஹ்ரைனில் அமெரிக்காவுடைய யூஎஸ் நேவி 5th ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்காங்க. பஹ்ரைனில் கப்பற்படை சப்போர்ட் ஆக்டிவிட்டி இருக்குது. அந்த பேஸில் மிசைல் விழுது, ஃபுட்டேஜ் வெளியே வருது, ஸ்மோக் ரைசிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மிசைல் த்ரெட் வார்னிங் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ப்ளீஸ் சீக் ஹார்ட் அண்ட் ஷெல்டர் இமீடியட்லி அப்படின்னு பேஸில் ஆட்டோமேட்டிக் அலாம் கேட்குது. யூஎஸோட 5th ஃப்ளீட் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவுடைய மொத்த கல்ஃப் கப்பற்படை ஆப்ரேஷனோட கண்ட்ரோல் சென்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அது. அதை ஈரான் டார்கெட் பண்ணியிருக்கு. இது போச்சா, கத்தார் அல் உதைத் ஏர்பேஸ், அமெரிக்காவுடைய மிகப்பெரிய மிடில் ஈஸ்ட் ஏர்பேஸ். மிடில் ஈஸ்டில் இருக்கிறதுலையே அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஏர்பேஸ் வந்து கத்தாரில் இருக்கிறதா. 10,000 அமெரிக்கன் ட்ரூப்ஸ் அங்கே இருக்காங்க. ஈரான் அங்கே மிசைல் அனுப்புது, ஏர் டிஃபென்ஸ் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. செவரல் வேவ்ஸ் ஆஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். கத்தாரில் இருக்கக்கூடிய ஸ்கைல மிசைல்ஸ் வந்து அப்படியே சின்ன சின்ன ராக்கெட்ஸ் மாதிரி இன்டர்செப்ட் பண்ணி மக்களே கண்ணால் பார்த்த மாதிரி. அடுத்தது குவைத்தில் அலி அல் சலேம் ஏர்பேஸ் டார்கெட்டட். குவைத் ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட்டுக்கு உள்ளாடியே எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கு. ஏர்போர்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க. அடுத்தது துபாய் UAE அல் தஃப்ரா ஏர்பேஸ் டார்கெட்டட். அபுதாபியில் மிசைல் டெப்ரிஸ் ஆங்காங்கே விழுந்திருக்கு. ஒரு பாகிஸ்தானி அங்கே செத்துருக்கிறான். சொந்த நாட்டில் செத்தது காணாதுன்னு எத்தனையோ பேர், எத்தனாயிரம் பேர் டெய்லி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் அங்கே போய் செத்துருக்கிறான் பாருங்க. துபாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துடைய மிகப்பெரிய கிளிட்ஸி நகரம் புர்ஜ் கலீஃபா சிட்டி, பாம் ஜுமேரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் டேமேஜ் ஆயிருக்கு. இட் வாஸ் அ ரம்பிள் அண்ட் தென் அ பேங் அப்படின்னு துபாயில் உள்ள ஒரு ரெசிடென்ட் சொல்கிறாரு. 4 பேர் இன்ஜூர் ஆயிருக்கிறாங்க. ஹோட்டல்ஸ் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு துபாயில். உலகத்திலேயே த மோஸ்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் எங்கே இருக்குது தெரியுமா? துபாய். அந்த ஏர்போர்ட் எப்போ ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லாமலேயே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. பல மில்லியன் ட்ராவல்ஸ் இப்போ அங்கே வந்து ஸ்ட்ராங்கிள்டாக இருக்க நேரம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அப்புறம் சவுதி அரேபியாவில் ரியாத் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் டார்கெட் ஆயிருக்கு. கிங் ஃபாக்த் ஏர்பேஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியா முடிஞ்ச அளவுக்கு அதிகமான மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. ஆனால் சவுதி ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கு, ப்ரூட்டல் அண்ட் கவர்ட்லி ஈரானியன் அக்ரஷன் அப்படின்னு. இது வரைக்கும் சவுதி வந்து ஒரு சில அரபு நாடுகள் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சவுதி அஃபிஷியலாக இது ஈரானுடைய பயந்தாங்கொழித்தனத்தை காட்டுது. நாங்கள் ஏர் ஸ்பேஸ் கொடுக்கல, அப்படி இருந்தும் இவன் எங்களை தாக்கி இருக்கிறான். வி ரிசர்வ் த ரைட் டு ரெஸ்பாண்ட் அப்படின்னு சவுதி அரேபியா போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இறங்கி ஈரானை தாக்க போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கம்யூனி செத்தாச்சு, இன்னும் அங்கே ரெஜிம் விழுந்துருச்சு அப்படின்னு சவுதி அரேபியாவுக்கு தெரியும். திஸ் இஸ் த மொமெண்ட், தேர் ட்ரைங் டு சீஸ் த மொமெண்ட். ஜோர்தான் தாக்கப்பட்டிருக்கு, சிரியா தாக்கப்பட்டிருக்கு, ஆங்காங்கே 2, 3, 4 அப்படின்னு செத்துருக்காங்க. இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாடி 40 மிசைல் விழுந்திருக்கு. டெலவிவ் ரெசிடென்ட்ஸ் வந்து ஒரு பெண் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. 89 பேர் என்ஜூர் ஆயிருக்கிறாங்க. ஒரு இன்ஃபென்ட் வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு லிஸ்ட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இஸ்ரேல், பஹ்ரைன், குவைத், கத்தார், UAE, சவுதி அரேபியா, ஜோர்தான், சிரியா, 8-9 நாடுகள் ஒரே ராத்திரியில் ஈரான் மிசைல்ஸால் தாக்கப்பட்டிருக்கு. ஈரான் ஒரே ஒரு நாட்டை மட்டும்தான் டார்கெட் பண்ணல, ஓமன். ஏன் தெரியுமா? ஏன்னா ஓமன் தான் லாஸ்ட் மினிட்ல ட்ரம்ப் கிட்ட போய் இந்த வார் வேண்டாம் அப்படின்னு கெஞ்சினது. ஓமானுடைய மீடியேட்டர், ஓமன் டிப்ளமேட், ஓமன் மட்டும்தான் சேஃப். இப்போ சான்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈரானுடைய ஒரு டெலிபரேட் டிசிஷன். இப்போ ஷிப்பிங் சிச்சுவேஷன் பாருங்க, இதுதான் உலகத்துக்கு மிகப்பெரிய டேஞ்சர். எல்லாரும் போர் நடக்குது, ஈரான் அழியுது, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. UK மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ் ஏஜென்சி மிகப்பெரிய ஒரு அலர்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஷிப்ஸ் ஆல்ரெடி க்ளோசிங், நோட்டீஸ் ரிசீவ் அப்படின்னு எல்லா கப்பல்களுக்கும் க்ளோஸ் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல்ஸ் க்ரூட் ஆயில் இந்த வழியாக போகுது. 20 மில்லியன், அதில் ஆல்மோஸ்ட் 3 மில்லியன் பேரல் வந்து இந்தியாவுக்கு மட்டுமே போகுது. த குளோபல் டெய்லி ஆயில் கன்சம்ஷனோட 20% இந்த வழியாக தான் போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 20% கேட்குதா? உலகம் ஒவ்வொரு நாளும் எரிக்கிற ஆயிலில் 5இல் 1 பங்கு இதே இந்த ஒரு கடற்பாதை வழியாக போகுது. இப்போ ஷிப்ஸ் அந்த ரூட்டில் போக முடியாமல் அவாய்ட் பண்ண வேண்டிய, ஃபிசிக்கலாக க்ளோஸ் ஆகலை, ஏன்னா இவனுங்க தாக்கி இருக்கிறாங்க. ஆனால் ஷிப்ஸ் போக முடியாது. இது ஆயில் ப்ரைஸை என்ன பண்ணும்? இந்த ஒரு தாக்குதல் மட்டும் ஒரு பேரல் ஆயிலில் $10 வரைக்கும் அதிகமாகும். பிரெண்ட் க்ரூட் வந்து ஸ்ட்ரைக்குக்கு முன்னாடியே $70 தொட்டது. இப்போ அனலிசிஸ் சொல்கிறாங்க 80, 90, 100, 200 ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அப்படின்னு. எல்லா நாடுகளுக்கும் இது ஒரு எக்கனாமிக் ஷாக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஏமனில் ஹவுதீஸ்னு ஒரு பெரிய லூஸ் கூட்டமே இருக்குது. கடந்த ஒரு சில மாதங்களாக கொஞ்சம் அமைதியாக இருக்கானுங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. என்னன்னு, we are resuming the attack in Red Sea அப்படின்னு. ரெட் சி வழியாக போகிற கப்பல் எதுவாக இருந்தாலும் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். அந்த ஜூஎஸ் கேனல் ரவுட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஆல்ரெடி அது டிஸ்ரப்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஷிப்ஸ் போக மறுக்குது. ரெட் சி ஹவுதீஸ் மீண்டும் ஆக்டிவ் ஆகிட்டானுங்க. உலகத்துடைய 3 முக்கியமான ஷிப்பிங் ரவுட்ஸ் மூன்றும் ஒரே நேரத்தில் ப்ராப்ளத்தில் இருக்குன்னா, இந்த காம்பினேஷனுடைய எக்கனாமிக் இம்பாக்ட் பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட மிகப்பெரிய கேள்வி இப்போ இருக்கிறது, ஈரானுக்கு இன்னும் தலைவர் யாரு? கமீனி அஃபிஷியலி டெட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. அவரே அஃபிஷியலாக இதுதான் என்னுடைய வாரிசு, இவன் தான் இந்த பதவி எடுக்கணும், அவர் இன்னும் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை. பாருங்க, அவருக்கு 86 வயசு. ஈரானில் 111 அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள், ஒரு சட்டம் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 111. 88 சீனியர் கிளரிக்ஸ் அந்த பாடி தான், அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தான் ஒரு தலைவரை பொதுவா செலக்ட் பண்ணணும். ஆனா அந்த கிளரிக்ஸ் எல்லாருமே இந்த ஸ்ட்ரைக்ல சேஃபா உயிரோட இருக்காங்களா அப்படின்னு தெரியவே இல்லை. ஒரு கேண்டிடேட் வந்து மோஜ்தபா கமீனி, அதுதான் கமீனியோட ஒரு மகன், 56 வயசு அவனுக்கு. இவனுக்கும் இந்த ஐஆர்ஜிசிக்கும் பெரிய ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுது. பாசிஜ் பேராமிலிட்டரி அப்படின்னு சொல்லுது. அந்த பேராமிலிட்டரியோடையும் இவனுக்கு பெரிய ஸ்ட்ராங் இருக்கு. ஸோ இந்த கமீனி ஒரு ஈவில் லீடர். இவன் இறந்த தலைவன் அந்த ஃபாதரோட சீட்டில் மகன் உட்காருவானா? இது ஈரானுடைய ஹிஸ்ட்ரியில் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. அல்லது ஐஆர்ஜிசி அந்த மிலிட்டரி டைரக்ட்லி பவரை எடுத்துக்குவாங்களா, மிலிட்டரி டேக் ஓவரா, அல்லது ஈரானுடைய மக்கள் புதிய கதையை எழுதுவாங்களா? ஜான்வரியில் ஆல்ரெடி மேசிவ் ப்ரொட்டஸ்ட் நடந்தது. 7,000 பேர் கொல்லப்பட்டான்னு ஒரு பேச்சு இருக்குது, 35,000 பேர் கொல்லப்பட்டாங்கன்னு இன்னொரு பேச்சு இருக்குது. thousands of people have been killed. அப்போ ட்ரம்ப் ப்ராமிஸ் பண்ணார், நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக வருவோம், மக்களுக்கு ஆதரவாக வருவோம். ஸ்ட்ரைக் எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நேரடி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ், 1979 ஷா விழுந்தான். அமெரிக்கா நினைச்சது, இன்னுமாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் வரும் அப்படின்னு. வந்தது யாரு? இந்த காமினி. அதை விட எக்ஸ்ட்ரீம் 2003 சதாம் ஹுசேன் விழுந்தான். எல்லாரும் நினைச்சாங்க இனிமேல் டெமோக்ரஸி வந்துடும். அங்கே தீவிரவாதிகள் பண்ண கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ 2026 கமீனி விழுந்திருக்கான். என்ன வருது? இதுக்கு யாருக்குமே ஆன்சர் கிடையாது. ட்ரம்ப் சொல்றாரு எனக்கு தெரியும் அடுத்தது யார் வரணும் அப்படின்னு. ஆனால் ஈரானுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் இப்படிப்பட்ட மிகப்பெரிய குழப்பத்தில் கேயாஸில் யார் கையில் இருக்கு? அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது இன்னும் செறிவூட்டப்பட்டு ஆயுதமாக தயாராகலையா? தயாராச்சு, ஆனால் யார் கையில் அது சிக்கிக்கிட்டு இருக்கு யாருக்குமே தெரியல. இந்த பாகிஸ்தானில் பைத்தியக்கார பசங்க கிட்ட நியூக்ளியர் ஆயுதம் இருக்க மாதிரி இருக்கான்னு தெரியல, இருக்கிற மாதிரி ஈரான் கிட்ட அந்த அணு ஆயுதம் இப்போ யார் கையில் இருக்குன்னு தெரியல. ஒரு தடவை நீங்கள் ஒட்டுமொத்த பிக்சரையும் பார்க்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2024 ஹமாஸ் கவிழ்ந்தது. 2024 ஹெசபல்லா அப்படியே செத்து மடிஞ்சு போனான். 2024 சிரியாவில் ஆசாத் ஓடிட்டான். 2025 ஈரானுடைய எக்கானமி மொத்தமாக கிராஷ் ஆச்சு. ப்ரொட்டஸ்ட்டு, சாங்ஷன்ஸு. 2026 பிப்ரவரி கடைசி நாளில் கமீனி இப்போ கொல்லப்பட்டிருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பேட்டர்ன். 2024 ஹமாஸ் வந்து அக்டோபர் 7 அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க நினச்சது நாம் ஒரு ரீஜனல் வாரை உருவாக்கணும் அப்படின்னு. ஈரான் ஜம்ப் பண்ணும். அரப் வேர்ல்டு வந்து ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் ஹெசபல்லாவுக்கும் ஆதரவாக சப்போர்ட் ஆகி ஒரு பெரிய போர் நடந்து இஸ்ரேலை மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சானுங்க. என்ன நடந்தது? ஹமாஸ் கவிழ்ந்தது, ஹெசபல்லா கவிழ்ந்தது, சிரியா கவிழ்ந்தது, ஈரான் வீக்காச்சு. ஒவ்வொரு திரட்லையும் இஸ்ரேல் வந்து ஒவ்வொருத்தனா அழிச்சிட்டானுங்க. இன்னைக்கு வாரோடைய சென்டரில் அப்படியே அந்த மொத்த ஸ்பைடரை அழிஞ்சு போயிடுச்சு. 44 வருஷம் இவனுங்க பண்ணி வந்த இந்த டெரர் ஆர்கிடெக்சர் ஒரே நாளில் அப்படியே தலை துண்டிக்கப்பட்ட மாதிரி ஹெட்லெஸ் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார்னிங் நாம சொல்லி ஆகணும். இவனுங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி அப்படின்னு நினைச்சானுங்க. அந்த சென்டரில் இருந்த ஸ்பைடர் தான், ஸ்பைடரோடைய தலை தான் இந்த கமீனி. இப்போ அவன் போயிட்டான். இப்போ நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது, சென்டரில் இருந்த ஸ்பைடரோட தலை இல்லாமல் போனாலும் அந்த வெப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலை இன்னும் இருக்குது. ஐஆர்ஜிசி இருக்குது. இந்த ப்ராக்சி ஃபோர்ஸஸ் ஆங்காங்கே இருக்கிறானுங்க. பாருங்க, இந்த தேனி, அந்த ராணி தேனியோட இந்த ராணி தான் இப்போ காலியாக இருக்காரு. ஆனால் அந்த தேனி கூட்டம் மொத்தமாக இருக்குல்ல, அது இன்னும் இருக்குது. அது எப்போ போகும்? எல்லா தேனீச்சும் திருப்பி வரும். திருப்பியும் இப்படி ஒரு தலைவரை கிரியேட் பண்ண முயற்சி செய்யும். ஈரான் அந்த அளவுக்கு சுலபமாக கொலாப்ஸ் ஆகாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐஆர்ஜிசியோட ஓன் அஜெண்டா அது எப்போவுமே இருக்குது. அங்கே வந்து அந்த ஹார்ட் லைனர்ஸ் இன்னும் இருக்கானுங்க.
ஒரு வீக்கெண்டு ஆங்க்ரி லீடர்லெஸ் ஈரான் ஒரு கண்ட்ரோல்டு ஈரானை விட ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மொத்த உலகம் என்ன சொல்லுது பாருங்கள். யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் கட்டரஸ் சொல்கிறாரு, இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்டர்மைன்ட். யூரோப்பிய யூனியன் சொல்லுது கிரேட்லி கன்சர்னிங், மேக்ஸிமம் ரெஸ்ட்ரெயின்ட் எடுக்கணும். நேட்டோ சொல்லுது மிசைல் டிஃபென்ஸ் உச்சகட்டத்தில் ஹைட் எண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ரஷ்யா திஸ் இஸ் அன்ப்ரொவோக்ட் அக்ரஷன், திஸ் இஸ் இல்லீகல் அப்படின்னு ரஷ்யா சொல்லுது. ஓமன் திஸ் இஸ் நாட் யுவர் வார் அப்படின்னு சொல்லுது. பாகிஸ்தான் ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் எப்பவுமே இருப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. ட்ரம்ப் இந்த வாரத்தில் சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ, குவைத், யூகே, டர்க்கி அப்படின்னு எல்லா லீடர்ஸ் கூடயுமே பேசியிருக்கிறார். நேட்டோ செக்ரட்டரி ஜெனரலோடையும் பேசியிருக்கிறார். ஒரு நாள் அவ்வளவு கால்ஸ். அதுவே சொல்லுது இந்த சிச்சுவேஷன் எவ்வளவு சீரியஸ்ன்னு. நல்ல வேளை கமீனி செத்தா இந்த போர் இவ்வளோ பெரிய போர் ஆகும் அப்படின்னு இவனு அட்லீஸ்ட் யோசிச்சாருங்க. 44 வருஷ டெரர் எம்பையர் இன்னைக்கு ஹெட்லெஸ் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹமாஸ் கான், ஹெசபல்லா கான், சிரியா கான், ஈரான் லீடர் கான். மேப்பையே இது ரீட்ரான் பண்ண போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒவ்வொரு பெரிய சேஞ்ச்லையும் மிகப்பெரிய ஒரு காஸ்ட் இருக்குது. ஸ்கூலில் 108 குழந்தைகள் இறந்துருக்காங்க. துபாயில் ஒரு ஹோட்டல் எரியுது. அபுதாபியில் ஒரு ஒர்க்கர் உயிரிழந்திருக்கான். டெலவியூவில் ஒரு விமன் இறந்துருக்காங்க. வாரில் யாருமே வெற்றி பெறது கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நடக்கிறத நாம் ரெக்கார்ட் பண்ணுறோம். நடக்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய வரலாறு, மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி இப்போ ரீக்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஹிஸ்டரியை ஃப்யூச்சர் தான் தீர்மானிக்கணும். இப்போ உங்களுக்கு கேள்வி, கமீனிக்கு பிறகு ஈரான் பீஸ்க்கு திரும்புமா? மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்குமா? இல்லைனா இன்னும் டேஞ்சரஸ் ஆகுமா? மிடில் ஈஸ்டில் ஒரு நியூ ஆர்டர் உருவாகுமா? கமெண்டில் சொல்லுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லா கேள்விக்குமே நாம் கண்டிப்பாக பதில் கண்டுபிடிச்சாகணும். ஏற்கனவே 4 வீடியோஸ் லைவில் பண்ணியிருக்கிறோம். இது ரெக்கார்டட் வீடியோ. இன்னைக்கு நாள் முடியும் முன்னாடி கண்டிப்பாக 1-2 லைவ் வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம். தயாராக இருங்க. கமீனி இறந்துட்டாரு. இன்னும் தான் ஈரானில் எது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். மிடில் ஈஸ்ட்டுக்கே இது பெரிய ஆபத்தாக மாறிடுமோ? துருக்கி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறான்? சவுதி அரேபியா ஈரான் அட்டாக் பண்ண போகிறோன்னு சொல்லுது. துபாயில் ஹோட்டல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் நத்தன்யாகு பார்த்துக்கிட்டு வாங்கடா வாங்க, இந்த மொமெண்ட் தான் எப்போ வரும்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. சரியா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே விட்டுடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல பத்திரமா, பாதுகாப்பாக, சந்தோஷமாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.